கூப்பிட்டா சார்? ஏன் துரை, இது என்ன ஆபீஸா, உன் வீடா இல்ல பொதுக்கூட்ட மேடை நினைச்சியா? இல்ல சார், நான் இதை ஆபீஸ் தான் நினைக்கிறேன். ஆனா சிலர் உள்ள நுழையதை பார்க்கும்போதுதான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துருது. சரியா, தெருவுல போற வரவங்க கூட்டு வச்சுக்கிட்டு ஆபீஸ் அவசரத்துல ஏன் சொல்றேன்? இல்ல சார், மனு கொடுத்தாங்க, பதில் சொன்னேன். இல்ல சார், இல்ல கிடையவே கிடையாது, இவன் சரி பண்றான். சார், பதில் சொல்றது சரியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது, உனக்கு ஒண்ணும் புரியாது சார். நம்ம ஆள வந்தார் ஐயா, உங்க எதிர்க்க ஜுப்பா போட்டு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரே, இவருக்கு சேர வேண்டிய நிலத்தை கர்மம் சாதாரண சேரி ஜனங்களுக்கு பறிச்சு கொடுக்க சரி செய்யறான். மிஸ்டர் குப்புசாமி, சட்டப்படி அந்த நிலம் அவங்களுக்கு தான் சேரணும். துரை, உனக்கு ரூல் தெரியல, சட்டம் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. அந்த இடம் எந்த காலத்துல அவங்களுக்கு கிடைக்காது. என்ன மன்னிக்கணும் சார், ஆதாரம் ஏராளமா இருக்கு சாதகமாக. அதாவது 1960ஆம் வருஷ கெஜெட்ல 400வது பக்கத்துல 18வது விதிப்படி அவங்க அந்த இடத்தை விட்டு காலி செய்ய முடியாது சார். அதாவது நம்ம ஆபீஸ் 20-28வது சட்டப்படி யாருக்காவது அந்த இடத்தை விற்கணும்னா அவங்களுக்கு தான் விற்கணும் சார். அது மட்டும் இல்ல, முனிசிபல் சட்டப்படி அந்த இடத்துல ஃபேக்டரி கட்டவே கூடாது சார், சட்ட விரோதம் சார். இப்ப சொல்லுங்க, எது தர்மம், எது நியாயம்? ஐயோ, அப்போ எங்க ஆபீசருக்கு சட்டம் தெரியாது, புத்தியே இல்லைன்னு சொல்றியா? சார், இப்பதான் எனக்கு எல்லா சீக்ரெட்டும் புரியுது. அந்த பிச்சைக்கார பசங்க சேரி பசங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட இவன் லஞ்சம் வாங்கி இருக்கான். யார் லஞ்சம் வாங்குறா? இந்த ஆபீஸ லஞ்சம் வாங்குறது நீ, மோசடி செய்யறது நீ, இந்த ஆபீஸை பாராட்டுறது நீ. ஆபீஸ் ஆட்சின்னு சும்மா விடுறேன். ஆபீஸ்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கா, பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? உன்ன போல ஆள் ஆபீஸ்ல இருந்தா ஆபீஸ் கெட்டு குட்டிச்சோரா போயிடும், சட்டம் ஒழுங்கு எல்லாம் பாழா போயிடும். உன்னை டிஸ்மிஸ் செய்றேன் சார். என்னை வேலை விட்டு இருக்காங்க சார், தீர விசாரிச்சு முடிவு பண்ணுங்க சார். எல்லாம் எனக்கு தெரியும். யூ ஆர் டிஸ்மிஸ்ட். அவசரப்படாங்க சார். சரி சார். இன்னும் எத்தனை நாளைக்கு இது நடக்குதுன்னு பாக்குறேன். ஆபீசர் தான் நீங்க தான் சார் ஆபீசர். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.